வணக்கம். நான் உங்க பிரியமான தோழி நிஷா. ஒரு தேக்கு மரம் வாழை மரத்துல போய் சொல்லிச்சான், நான் தான் உன்னை விட மதிப்பு மிக்கவன், நான் தான் உன்னை விட உறுதியானவன், நான் தான் உன்னை விட எல்லா வகையிலுமே உயர்வானவன். ஆனா இந்த சமூகம் என்னை விட்டுட்டு உன்னை மட்டும் ஏன் கொண்டாடுது? ஒரு விசேஷ வீடுனா உன்னை மட்டும் தானே வாழை மரம் தானே கட்டுறாங்க, என்னை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு வாழை மரம் சிரிச்சுட்டே பதில் சொல்லிச்சான், நீ இறந்த பின்புதான் எல்லாருக்கும் பயன்படுற, ஆனா நான் வாழும் போதே பூவாக, காயாக, கனியாக, இலையாக, தண்டாக நான் எல்லாருக்கும் நான் பயன்படுறேன். அதனாலதான் இந்த சமூகம் என்ன கொண்டாடுது. எவன் ஒருவன் வாழும் போதே அடுத்தவனை வாழ வைக்கிறானோ அவன் வாழையடி வாழையாக வாழ்த்தப்படுவான் அப்படின்னு வாழமரம் சொல்லிச்சு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை